எனக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். அவங்க ரெண்டு பெயரும் யாரு? ஏன் அவர்களை போய் நீங்கள் வணங்க வேண்டும்? பார்வதி, உலகத்தை நான் படைத்து காத்து ரசித்து வந்தாலும் இந்த மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் ஒளி கொடுக்கணுமானா யாரால் முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லைனா சகல உலகத்துக்கும் ஒளி கிடைக்குமா? ஒருபோதும் கிடைக்காது. அதனால் என் வலது கண்ணை சூரியனாகவோ ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவோ நான் வணங்கி வருகிறேன். பார்வதி, பார்வதிக்கு அப்பமும் நம்பிக்கையே வரமாட்டுக்கு. அது எப்படி இந்த ஆண்டவனுடைய இரண்டு கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? ஒருவேளை இந்த ஆண்டவன் கண்களை மறைத்து விட்டால் இந்த உலகம் என்ன ஆகும்? இதனையே இன்றைக்கு பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று அந்த ஆதிசக்தியானவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? ஆதிசக்தி பார்வதி, ஆதிசக்தி பார்வதி அரணாருக்கு தெரியா பின்னால ஓடி வந்து இருகரத்தை எடுப்பா, இருகரத்தை எடுப்பா ஈசன் அவளோ பகவான் கண்ண பத்தும் போது பாருலக இருளாச்சு, ஈசன் கண்ண பத்தும் போது இவ்வுலக இருளா, கடவுள் கண்ண பத்தும் போது, கடவுள் கண்ண பத்தும் போது கலி உலக இருளாச்சு. அப்போ ஈரேலு உலகமெல்லாம் இருளா இருக்குதையா, பாரேலு உலகமெல்லாம் பாலடைந்திருக்குதையா. ஆண்டவன் திருக்கண்களை ஆதிபராசக்தியானவள் மறைத்த பொழுது அகில உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமா தெரியுது. உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமா? ஒரு வேலையும் பார்க்க முடியாது. அந்த காலத்துல கரண்டே இல்லாம வாழ்ந்திருக்காங்க. இப்ப உள்ளவங்க கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லைன்னா நம்ம தாய்மார்கள் பொறுப்பார்களா? பொறுக்க மாட்டாங்க. வெளிச்சம் இல்லாம கூட இருந்துக்கலாம், கரண்ட் இல்லாம இருக்கு, காத்தாடி இல்லாம இருக்க முடியாது. காத்தாடி இருந்தா தான் ஆத்தாடின்னு இருக்கு. கரண்ட் இல்லாட்டல என்னமா செய்யுதுன்னு பேசிக்கிட்டே இருந்துக்கலாம். சரி, காத்தாடி இல்லாம இருந்தா மொட்டை மாடி கோடியாவும். அது இப்ப பங்குனி சித்திரை மாசம் வரப்போகுதே. ஆமா, அதுக்கெல்லாம் காத்தாடி இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. செய்ய முடியாது. இப்போ உள்ள தாய்மார்கள் இந்த பிள்ளைகளை பூரா காலையில பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கணும் பாத்தியா? அதுக்காக ராத்திரி நேரமே மாவு பாக்கெட் வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. பிறகு தோசை சுட்டு வைத்தா காஞ்சிரும்ல, வீட்டுக்காரிய சுட்டு 2 நாள் கழிச்சு உனக்கு தர சொல்லு. அப்படியா? அப்ப அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கும். இவ்வளவு மாவா வச்சிருக்காவோ, நீ தோசையை சுட்டு வச்சு சாப்பிட்டுருக்க. பரவாயில்ல. இப்படித்தான் எங்க ஆச்சி ஊருக்கு போயிருந்தேன். எங்க ஆச்சி விடியா காலம் நான் போன உடனே உனக்கு சூடா நான் இட்லி அவிச்சு தரேன் அப்படின்னா, நானும் ஆசைப்பட்டு சரி சூடா அவிச்சு தரவங்கால நம்ம ஒரு வாய் சாப்பிடுவோம் அப்படின்னு உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்தா, அவ ஃப்ரிட்ஜை திறந்தா, இட்லி கோப்பரையை தூக்கிட்டு வந்தா, அடுப்புல வச்சா இட்லியை சூடு பண்ணா 2 எடுத்து எனக்கு போட்டுட்டா. இட்லியை தொட்டு பாக்க ஒரு ஆளை கல்ல கொண்டு எரிஞ்சத மாதிரி இருக்கு பாத்துக்கோ. தரவே என்னைக்கு இந்த பிரிட்ஜ் வந்ததோ அன்னையோட சாப்பாடு எல்லாம் கெட்டு போச்சு. தரவே அப்போ இந்த அம்மா மாவு பாக்கெட் வாங்கி காலையில பிரிட்ஜ்ல இருந்து எடுத்த மாவை ஊத்தி தோசையை சுட்லி இட்லியை அவிச்சு அதுக்கு சட்னி வைக்கணும் பாரு. இந்த தேங்காவை சில்லு போட்டு மிக்ஸி சாறுல அள்ளி போட்டிருப்பா. சில வீட்டுல அம்மி இருக்கு, அம்மியில அரைக்காங்க. இப்ப எந்த வீட்டுல அம்மி இருக்கு, யாருக்கு இழுத்து அரைக்க பிளம் இருக்கு? அப்ப பூரா அம்மியில அரைச்சு சாப்பிட்டாங்க, அது குழம்பு ருசியா இருந்தது. இப்ப வீட்டுக்கு வீடு அம்மி கிடையாது, பூரா அந்த மம்மி தான் இருக்கா பாத்துக்கோ.
ஒரு பட்டனை தட்டோன்னு அப்படிங்க அவ்வளவுதான் சட்னி ரெடி. அம்மைய பூரா வீட்டுக்கு முன்னால கொல்லப்புறத்துல தூக்கி போட்டிருக்காங்க. ஆமா அப்படியே போட்டாச்சு. உலக்கையும் உரலையும் கொண்டு போட்டாச்சு. அதுக்கும் வேலை இல்ல, அம்மிக்கு வேலை இல்ல. ஆமா அந்த காலத்துல கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னா அதான் முத சீதனமா போகும் மாட்டு வண்டியில. இப்போ அதெல்லாம் கிடையாது, மிக்ஸி கிரைண்டர். ஆமா அப்போ இந்த அம்மா இட்லிக்கும் தோசைக்கும் சட்னி வைக்கணும்னு ஆமா மிக்ஸி ஜார்ல அள்ளி போட்டு சுவிட்சை போடணும்னு அப்பந்தான் போய் கைய வைப்பா. அப்பம் போயிரும் பாரு. அப்பம் பார்க்க கரண்ட் போயிரும் பாரு. என்ன போயிடுதா கரண்ட்? இந்த அம்மாவுக்கு வரும் பாரு கோபம், பேதியில போவான் கரண்ட். இப்ப பார்க்க இப்படி லைனை உருவிட்டானே கொல்லையில போவான். இனிமே எப்ப சட்னி வைக்க, இப்போ எந்த பிள்ளையில எப்படி அனுப்பி வைக்க அப்படின்னு உயர்மேன பிடிச்சு ஏசுவாங்க பேசுவாங்க. கொஞ்ச நேரம் அப்ப கரண்ட் இல்லைனாலே நம்மளால இருக்க முடியலையே. உலகமே இருட்டா இருந்தா நம்ம என்னதான் செய்ய முடியும்? காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க? அப்பந்தான் சிவபெருமான் பார்த்தார், இந்த பார்வதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்களை தானே மறைக்க முடிந்தது. சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் இருப்பது இதுவரைக்கும் தெரியாது. உடனடியாக உச்சி கண்ணை திறக்க வேணும் என்று ஆண்டவன் எப்படி உச்சி கண்ணை திறந்தார்? உச்சி கண்ணை திறப்பாரா சாமி, உச்சி கண்ணை பகவான் திறப்பாரா, அவர் உலகில் ஒளியை கொடுப்பாரா, அவர் நெற்றி கண்ணை பகவான் திறப்பாரா, ஐயா திறப்பாரா, அவர் நீண்ட ஒளி கொடுப்பாரா. அவர உச்சி கண்ணை பகவான் திறந்த போது உலகமெல்லாம் ஒளியாச்சு. ஆண்டவன் ஆங்காரம் கொண்டு தன் உச்சி கண்ணை திறக்க, உச்சி கண்ணிலே இருந்த அக்கினி பொறிவல் பறக்க, ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சொரூபத்தோடு ஒரு அழகான பெண் பிறந்தார். ஆண்டவன பெண்ணை அழைத்து, ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆதாளி போட வேண்டாம், என் உச்சி கண்ணிலே நீ காளியின் அம்சமாகவே பிறந்ததினாலே உலக சக்தி உச்சினி மாகாளி அம்மா உன் பெயர் அம்மா என்று வரம் கொடுத்த அம்மாவை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். பார்வதி இது ஒரு ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்தா. ஐயோ, ஆண்டவனுடைய மகிமை தெரியாமல் அல்லவா 2 கண்களை மறைத்து உலகத்தையே இப்படி இருளாக்கி விட்டோமே. சிவபெருமான் கோபம் கொண்டு நமக்கு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடுவாரா என்று பகவானுக்கு முன்னால் பட்டு பயந்து பார்வதி அங்கமெல்லாம் வேத்து ஆவி தணலாகி பகவானுக்கு முன்னால பார்வதி பயந்து போய் நிற்கிறாள். அப்ப இந்த பார்வதிக்கு பயத்தினால் உண்டான வேர்வை காட்டாத்து வெள்ளமா கரை புரண்டு நிற்கி கைலாசத்திலே. உடனடியாக சிவபெருமான் பார்த்தார், இந்த பார்வதியின் வியர்வையோ ஒரு உப்பு தண்ணி, இது உலகத்துக்கு போனா உலக மக்களுக்கு உயிர் சேதம் அல்லவா வந்து சேரும் என்ற 1008 சடா முடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே பார்வதியினுடைய அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் மறுபடியும் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பவும் இந்த வேர்வை துளி நிக்கல. நம்ம குளிச்சுட்டு தலையில துண்டை போட்டா ஈர நிக்குமா? அப்ப இந்த பார்வதியின் வியர்வை ஒரு 10 சொட்டு பூமியிலே கலக்க 10 சொட்டு வியர்வையை 10 கடலாகவே படைத்து ஆண்டவன் பக்குவமாகவே பெயர் நாமத்தை கொடுத்தார். சாமி உங்க சம்பாதேவுக்கு உங்க சம்பாதேவுக்கு ஒன்றாங்கடல் ஓர் கடல் கங்கையத்தான் தீவுக்கு கருப்பு கடல் 2ஆங்க 3ஆங்கடல் மோர்கடல் 4ஆங்கடல் நல்ல தண்ணி 5ஆங்கடல் அலைகடல் 6ஆங்கடல் ஆழக்கடல் 7ஆங்கடல் எண்ணெய் கடல் 8ஆங்கடல் திட்டுக்கடல் 9ஆங்கடலது ஓவிய பெருங்கடல் 10ஆங்கடல் மார்கடல் 10ஆங்கடல் மார்கடல்
காசடித்து மணல் குமித்து கரையான் முத்து வளர்ந்திருக்க ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே நாகலோக பட்டணத்திலே வந்து யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார் தெரியுமா? சாமி நாகலோக பட்டணத்தில் கிடையாது. ஆடோ மாடோ அடுக்கு மெத்தை வீடோ ஒரு மனிதனுக்கு வந்து செல்வங்கள் 16 என்று சொல்லுவார்கள். அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் வந்து ஒரே ஒரு செல்வம் தான். நம்ம வீட்டுல பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு இருந்தாலும் இந்த பணம் வந்து நம்மளை அம்மா அப்பா என்று அழைக்குமா? ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி போட்டிருக்கோம். இந்த மண்ணு மனையை வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? அந்த இடமும் கூப்பிடாது. கழுத்து நிறைய தங்கமா வாங்கி போட்டிருக்கோம். இந்த தங்கம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? இவை மூணுமே உயிரச்ச உணர்வச்ச வெறும் பொருள். தேவைக்குள்ளது. நாமளை அம்மா அப்பா வென்று அன்போடு அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலேயே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தானா? சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து அதுதான் குழந்தை சொத்து என்பார்கள். கனியிலே சிறந்த கனி மதலை கனி என்பார்கள். அத்தனைக்கும் பெரியதாக இருக்கக்கூடிய இந்த பிள்ளை வரும் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் இல்லாமல் 12 வருடங்களாகவே பிள்ளை இல்லாத கவலை கொண்டு நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் மனக்கவலை. அப்பந்தான் இந்த நாகக்கண்ணி சொன்னா என்ன சொல்றா? மன்னா நாகராஜா, நாகலோக வட்டணத்தில் நமக்கு மண் இருந்து என்ன செய்ய, மனை இருந்து ஏது செய்ய? மண்ணு மனை இருந்தாலும் மண்ணால மதலை இல்லை, பொன்னும் பொன்னல் இருந்தாலும் பொன்னால பிள்ளை கிடையாது என்று நாகக்கண்ணி வெண்கொடியானவள்
உண்ண மதலை இல்லை முதல்ல இல்லையே மன்னவா. கும்பா இல்லா சாதம் விட்டா ஆமா. எனக்கு கூடி உண்ண குழந்தை இல்லையே மன்னா. ஆமா இல்லையே மன்னா, இல்லையே மன்னா. பிள்ளை இல்லாத சாதம் தாய்மார்களுக்கு புழுவா தோணுமா. ஆமா மேல வீட்டுக்காரிக்கு 5 என் கூட தான் கல்யாணம் முடிச்சானே 5 புள்ள இருக்கும்னா இவாளுக்கு புள்ள இல்லைன்னா வயிற்றுச்சல தானே இருக்கும். மதலை இல்லாத சாதம் தாய்மார்களுக்கு மருந்தா தோணுமா. தோணும் தோணும். குழந்தை இல்லாத சாதம் ஆமா தாய்மார்களுக்கு குப்பையா தோணுமா. குப்பையா தானே இருக்கும் அந்த காலத்துல. ஏன் தெரியுமா? என்ன என்ன? அந்த காலத்திலே ஆமா பெண்ணா பிறந்தவர்கள் விடிந்தாலும் அடைந்தாலும் காடுகரைக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அந்த காலத்துல. அப்போ காடுகரைக்கு வேலைக்கு போனாங்கன்னா ஆமா காலையிலே 4 மணிக்கு எந்திரிச்சு சரி. எந்திரிச்ச உடனே முதலாவது அந்த அம்மா 4 படி சோளத்தை ஊற போடுவாளாம். சோளம். எதுக்கு ஊற போடுதா? சோளத்தை எதுக்கு ஊற வைப்பாங்க? பணியாரம் சுட. எல்லாம் சோள கஞ்சி காய்க்க. அந்த காலத்துல சோள கஞ்சி. நான் நினைச்சேன் பணியாரம் சுட போறாரு. பணியாரம் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன்னு வையே 20 ரூபாய்க்கு 3 பணியாரம் கொடுப்பாங்க. நல்லா திங்கலாம். நல்லா இருக்கும். பிறவே பணியாரத்தை வெறுத்துட்டான். இந்த சோளத்தை ஊற போட்டாங்க அப்படின்னு சொன்னா சரி 4 படி சோளத்தை ஊற போட்டு வீட்டுல உள்ள வேலைகளை எல்லாம் முடித்து முடிச்சு மறுபடி வந்து பார்த்தா அந்த சோளம் நல்லா ஊறி இருக்குமா. ஆமா ஊறின சோளத்தை மாமியாலும் மருமகளும் சேர்ந்து மாத்து விளக்கு போட்டு இடிச்சு ஆமா உரல்ல ஓட்டி இடிக்கணும் அந்த காலத்துல. அந்த இடிச்ச சோளத்தை நல்ல மண்பானையில துரு துருன்னு வேக வைப்பா. சரி. அந்த வேக வச்ச சோள கஞ்சியை இறக்கி கீழே வச்சுட்டு அந்த சோள கஞ்சிக்கு கூட்டு என்னதுங்க? முறை கருவாடு. அந்த முறை கருவாடை கங்கல்ல போட்டு 2 பிரட்டி அதை சுட்டு எடுத்தா சுட்ட கருவாடு 8 வீட்டுக்கு மணக்குமா. ஆமா கருவாடு மணக்கும். ஆமா அப்போ உள்ளவங்க கருவாட்டு குழம்பு வச்சா மனத்திருக்கு. சரி இப்போ உள்ள தாய்மார்களை கருவாட்டு குழம்பு வைக்க சொல்லு பாப்போம். வைக்க தெரியாது. வைச்சாலும் கருவாட்டு குழம்பு வாசனை வரையா செய்து வேற என்ன வரும்? பூரா பேரும் கருவாடு நாரக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மா ஹமாம் சோப்பு போட்டு கழுவுதா கருவாடை. நல்லா கழுவுறாங்க. சரி கருவாடு கழுவுறதுக்கா குளிக்கிறதுக்கு போடுவாங்க பார்த்துருக்கேன். பரவாயில்ல. அப்போ கமாம் சோப்பு போட்டு கழுவுனா அந்த சோப்பு வாழை தானே வரும். கருவாட்டு வாசனையா வரும். இப்போ உள்ளவங்க அப்படிலாம் வைக்காங்க. அப்போ கங்கல்ல 2 பிரட்டுனா சுட்ட கருவாடு அப்படி கமகமானு மணக்குமா. அந்த கருவாடை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த சோள கஞ்சியை ஒரு பிடிக்கும் ஒரு பெரிய தூக்கு பாத்திரம். அந்த பித்தாள தூக்கு பாத்திரத்துல ஊத்தி ஒரு பெட்டியில சோள கஞ்சி சின்ன கணவத்தி அது போக ஒரு துண்டு இத்தனையும் போட்டு அந்த அம்மா தலையில தூக்கி பெட்டிய வச்சு வயக்காட்டுக்கு சும்மா ஆடு வச்சு வருவாளாம். வச்சுட்டு வந்தான்னா பெட்டியை பிடிக்கவே மாட்டான். அது அப்படியே நிக்குமா. அப்ப வந்த இடத்துல வரும்போது இந்த அம்மா எப்படி வருவா தெரியுமா? ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளையோடு வேலைக்கு வருவாளாம். ஏந்தும் பிள்ளைனா அவ இடுப்புல 2 வயசு பிள்ளை இருந்தா வயத்துல 6 மாத கற்பு இருக்குமா. அந்த காலத்துல அப்படியே வேலைக்கு வந்திருக்காங்க. வந்த இடத்துல 2 வயசு பிள்ளைய ஆலமரத்து விழுதுல உறங்க வச்சு மரத்துல தொட்டில் கட்டி உறங்க வச்சு 2 மணி வரைக்கும் அந்த அம்மா விடாம நல்லா வேலை பாப்பா. அந்த மாசமா இருக்க பொம்பளை பிறவே அந்த காலம் குழந்தை சனிக்கதும் தெரியாதான் பிறக்கதும் தெரியாதான். இப்ப என்னைக்கு பிள்ளை சனிச்சதுன்னு டாக்டர் சொன்னாரோ அன்னையில இருந்து இந்த அம்மாவுக்கு ஒரே பெட் ரெஸ்ட் தான். கட்டில விட்டு கீழே இறங்க மாட்டுக்கா. சொல்லிருக்காருல அந்த நரசம்மா உடம்பு ரொம்ப லீக்கா இருக்கு. முட்டையை நட்டமான்னு உடைச்சிடக்கூடாது. தக்காளி பழத்தை அம்மியில வச்சு அரைச்சிடக்கூடாது. இதெல்லாம் கருவுக்கு சாதம் வந்துடும். முட்டையவா தூக்க கூடாதுங்க. முட்டையை டப்புன்னு உடைச்சா இவ கரு அந்த கருவுக்கு சாதம் வரும்னு முட்டையை உடைச்சா கரு வெளியே வருமா. இவ நினைச்சுக்கிட்டு நம்ம வயிற்றுக்குள்ள வர பிள்ளைக்கு தான் ரொம்ப சங்கடம் நினைச்சுக்கிட்டு நட்டமான முட்டையை உடைக்க மாட்டாளாம். பரவாயில்ல. தக்காளி அம்மியில வச்சு அரைச்சிட மாட்டாளாம். அப்ப இப்ப உள்ள தாய்மார்கள் அப்படி இருக்காங்க. செம்பு தண்ணியை தூக்கி வச்சுட்டா ரொம்ப சங்கடமா. அவ்வளவு கஷ்டம் மாமா. இப்படி இருந்தா என்ன செய்ய? அப்ப என்ன செய்வா? காட்டுல தானே இருப்பா. அந்த காலத்துல அப்படி கிடையாது. அந்த காலம் 10 மாசமோ 8 மாசமோ 40 நாளோ 60 நாளோ எந்த நாள்னு கணக்கு கிடையாது. இந்த டைட்டுக்கார் இருக்காருல்ல இவர்ல அம்மா வேலைக்கு போன இடத்துல வேலி வாரத்துல பெத்து போட்டா வர இல்ல மாட்டு வண்டியில வந்தேன். அதான் வேலியடி மாடவன். அவருக்கு பேரா வேலி வாரத்துல பிறந்த புள்ள எப்படி இருக்கு பாத்தியா? அதானே ரொம்ப ஹெல்த்தா இருக்காரு.
அப்போ இந்த அம்மா காட்டுக்கு வேலைக்கு போய் ஆமா. 2 மணி வரைக்கும் நல்லா வேலை பார்த்து பாத்து கத்தியான சாப்பிடணும் பாரு. ஆமா அந்த 2 வயசு பிள்ளைய வந்து முன்னால வச்சு வச்சு இந்த அம்மா சோள கஞ்சியை திறந்து தூக்கு பாத்திரத்து மூடியில ஊத்துவா. ஆமா அந்த பிள்ளைக்கு குடுக்கறதுக்கு ஆ, அந்த பிள்ளை இருக்க அழகா பாத்தியோ, எப்படி இருக்கு பிட்டி புண்ண தள்ளி வயிறு முன்ன தள்ளி. நாம எனக்கு அப்ப கொடுத்த தாள கஞ்சிதாம வயிறு மின்னணிக்கே வந்துடுது. பிறகு உண்மை இனிமே எனக்காவது ஒரு சட்டி விட்டுருப்பா அவளுக்கு, இந்த தாளக்காருக்கு 2 சட்டி வாத்தா விட்டிருப்பா அவளுக்கு. அது 2 சரியா தான் இருக்கு. யார் எத்தான் சட்டி இருக்கு. அப்ப இந்த பிள்ளை தலை முடி வெட்டி இருக்க மாட்டான். ஆமா தலை முடி பரட்ட மாதிரி இருக்கும். 3 வருஷம் கழித்தானே கொலை செய்யறதுக்கு மொட்டை ஓடுவா. ஆமா, வருஷத்துக்கு ஒரு மொட்டை மாறியாத்தாளுக்கு. என்ன சாமி இருக்கு இத மாதிரி நல்லா பெருசா வளர்ந்துருக்கும் முடி. பரவாயில்ல. அந்த காலத்துல இப்ப இருக்க நாகரிகம் கிடையாது பாருங்க. கிடையாது. முன்னால மூக்கு 11 வடியும், அது வேற அந்த தண்ணியை குடிச்சிட்டு மூக்கு முன்னால வடியும். மேல சட்டை கிடையாது, கிடையாது, அண்டர் டயர் கூட கிடையாது. இடுப்புல ஒரு டவுசர் ஓடுறப்பான், காக்கி டவுசர். முதல்ல கோமனு தாமா பழைய காலத்துல அந்த காக்கி டவுசர்லயும் 24 ஓட்டை இருக்குமா. உட்காந்து புண்ணி தேய்ச்சிருப்பாங்களா. பிறகு அந்த டவுசரையும் போட்டுக்கிட்டு இந்த புண்ணால மூக்கையும் வடிச்சுக்கிட்டு அப்ப புள்ளைய பார்த்தா இந்த புள்ள உட்கார்ந்துருக்க அழக பார்த்தா இந்த சோள கஞ்சி ஒரு கையில வச்சிருப்பான், சரி ஒரு கையில முறை கருவாடை வச்சிருப்பான். இந்த சோள கஞ்சி ஒரு குடி, சரி முறை கருவாடை ஒரு கடி, சரி முன்னால வர மூக்க ஒரு உரி. அரே இப்படி மாம்பள மேலைக்கு போவோம். அது சோள கஞ்சி கீழே போவோம், மூக்கு மேலைக்கு போவோம். இந்த சோள கஞ்சிக்கும் உப்பு கருவாட்டுக்கும் முன்னால வர மூக்குக்கும் அப்படி ஒரு டேஸ்டா இருக்குமா. அந்த புள்ளதான் குப்பரை எத்தனை நாட்டை விழுந்தாலும் எந்திரிச்சு ஒழுங்கா போவோம். பிறகு இப்ப ரேச்சா சரிக்கிறதுன்னு இந்த பையன் மேல என்ன பாடுபடுத்துவான் தெரியுமா. இப்போ மேல இழுவிக்கிட்டு தான் வர வேண்டிய இருக்கு, இழுவிக்கிட்டு தான் இறங்க வேண்டிய இருக்கு. யாமனு கேட்டா இப்ப அப்படி ஆகி போச்சு கடம். ஆமா அப்போ இந்த புள்ள சாப்பிடுதான் அழக பார்த்து ஆமா அந்த அம்மா பெத்தவா நினைப்பாளாம், என்ன பெத்த ஐயா, என்ன பெத்த ஐயா, நான் பெத்த தங்கம், நான் பெத்த ஐயா, நான் பிள்ளை சாப்பிடுதான் அழக பார்த்தா என்னமா இருக்கு அப்படின்னு அந்த காலத்துல ரொம்ப சலியாம பாத்துருக்கா. அப்படின்னு மடியில தூக்கி வச்சு தாயும் செய்யும் அந்த சோள கஞ்சி அப்பம் குடிச்சாங்க. ஆமா ஆமா இப்போ அப்படியா? இப்ப அப்படிலாம் கிடையாது. இப்போ விதமா கொடுத்தாலும் பிள்ளைங்க சாப்பிட மாட்டுக்கு. இப்ப மூக்கு அடிஞ்சுன்னா ஒரு ஊசி, அதானே கடுமம் பிடிச்சிருந்தா ஒரு ஊசி, சாப்பிடலையா ஒரு ஊசி, பால் டப்பா குடிக்கலையா ஒரு ஊசி, எல்லாம் ஊசி தான். அப்போ பக்கத்திலேயே பிள்ளை இல்லாதவா வேலைக்கு வந்திருந்தான்னா அப்படி பாப்பாளாம். அந்த அம்மா நினைப்பா, நமக்கு இப்படி ஒரு பிள்ளை இருந்தா நம்ம பார்த்து ரசிக்கலாமே இப்படி கஞ்ச கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்த சாதத்தை குப்பையா நினைச்சு வாய்க்கா வரப்புல தட்டிட்டு காத்து வாக்குல புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு போவாளாம். அந்த காலத்துல பிள்ளை இல்லாதவா அதைத்தான் இந்த நாகக்கண்ணி சொன்னா. என்ன சொல்றா? பிள்ளை இல்லாத சாதம் எனக்கு புழுவா தோணுது, மன்னா. மதல இல்லா சாதம் எனக்கு மருந்தா தோணுது. ஆமா ஆமா மன்னா. எங்க நவராஜே மன்னா, சாமி எங்க நவராஜ மன்னா, நீங்க எனக்கு வாய்த்த பிராணனா, எனக்கு வாசலிலே ஒரு மரம், எனக்கு வன்னிக்கா காய்க்குமா, அது வன்னிக்கா காயாமல், நான் வன்னிக்கா காயாமல் என் வழியோருக்கும் தாழ்வாடு. எனக்கு முச்சத்திலே ஒரு மரம், எனக்கு முத்து முத்தா காய்க்குமா, நான் முத்து முத்தா காயாமல் என் குலத்து